அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் நாம் அனைவருமே தேவை எனும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டுள்ளோம். தேவையில்லாத மனிதனே இல்லை. தேவைகளினால் நாம் நிரப்பப்பட்டு உள்ளோம். இவ்வாறு இன்றைக்கான காணொளியில் தேவைகளை அல்லாஹ் பாசத்துடன் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்ரினை இந்த காணொளியில் குறிப்பிட்டுள்ளேன். இறுதி வரையிலும் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். தூங்குவதற்கு முன்னர் இந்த திக்ரை 70 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான், ஏராளமான நன்மைகளினையும் வாரி வழங்குவான். இன்னும் உங்களுடைய தேவைகளினையும் நிறைவேற்றி தருவான். இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், கட்டாயமாக தூங்குவதற்கு முன்னராக இந்த திக்ரை 70 முறை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 70 தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அந்த மகத்தான சிறப்புமிக்க திக்ர் என்னவென்றால், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். தூய்மையான அல்லாஹ்வே, மகத்தான அர்ஷினுடைய ரப்பே. இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹு தாலா பாசத்துடன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். சுப்ஹானல்லாஹ் என்பது மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளில் ஒன்றாகும். இன்னும் ரப் எனும் வார்த்தை துஆக்கள் கபூலாக கூடிய அம்சம் பொருந்திய ஒரு சொல்லாகும். இன்னும் மகத்தான அர்ஷினுடைய ரப் எனும் போது அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து பாசத்துடன் நமது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ், இனிவரும் நாட்களில் தூங்குவதற்கு முன்னர் தஸ்பீஹ் செய்து கொண்டு தூங்குங்கள். அல்லாஹ் நாடினால் அவை உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்தால் இரு மலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் உங்களை வந்தடையும். உங்களுடைய தேவைகளை உங்களை விடவும் நன்கறிந்தவன் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான். மேலும் அதை பரிபூரணமாக நிறைவேற்றி தரக்கூடியவனும் அவன் ஒருவன் மட்டுமே. எனவே அவனிடம், அல்லாஹ்விடம் உங்களுடைய அத்தனை காரியங்களையும் ஒப்படைத்திடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை அவன் விரும்புகின்றான். பொறுப்பு சாட்டினால் நிச்சயமாக அவன் கைவிட மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் பிளந்து வழி கிடைக்கும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக இறைவன் வழிகாட்டுவான் என்று நம்பினார்கள், உறுதியாக நம்பினார்கள். அதேபோல் வழி கிடைத்தது அவர்களுக்கு. எனவே இந்த திக்ரினை ஓதிவிட்டு 70 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை ஒப்படைத்து விடுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.